ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 1 யோவான் 2 அதிகாரம் 28 வசனம். 1 John chapter 2 verse 28. இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியமுள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு அவரில் நிலைத்திருங்கள். ஆமென். பிரியமானவர்களே, நான் வாசிக்க கேட்ட இந்த வார்த்தைகளிலே அப்போஸ்தலனாகிய யோவான் இயேசு கிறிஸ்துனுடைய வருகையை குறித்து இங்கு பேசுகிறார். இயேசு கிறிஸ்து வரும்பொழுது நாம் அவரை சந்திப்பதற்கு ஆயத்தமுடையவர்களாக இருக்க வேண்டும். அதற்கேற்ற பரிசுத்தம் உள்ளவர்களாக, பாத்திரவான்களாக நாம் காணப்பட வேண்டும். ஒருவேளை ஆண்டவருடைய வருகையிலே ஆண்டவரை சந்திப்பதற்கு ஆயத்தமில்லாமல், பாத்திரவான்களாயிராமல் சிலர் காணப்படுவார்களே, ஆனால் அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் வருகையிலே வெட்கப்பட்டு போவார்கள். எப்படி வெட்கப்பட்டு போவாங்க? கைவிடப்பட்டபடினாலே, ஆண்டவருடைய வருகையில் அவர்கள் கைவிடப்பட்டபடினாலே வெட்கப்பட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகும். நான் எல்லாரும் போயிடுவேன், எப்படியாச்சும் ஆண்டவர் என்னை கூட்டி சேர்த்து கொள்வார் அப்படின்ற ஒரு அசட்டு தைரியத்தில் சிலர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை சந்திப்பதற்கு தைரியம் இல்லை. ஆனால் தான் அவர்கள் ஆமேன் கர்த்தராகிய இயேசுவே வாரும் என்று சொல்லி அழைத்து ஜெபம் பண்ணுறதே கிடையாது. வேதத்திலே கடைசி ஜெபம் பார்த்திங்கன்னா, ஆமேன் கர்த்தராகிய இயேசுவே வாரும் என்று யோவான் ஜெபிக்கிறார். அதுதான் கடைசி ஜெபம். வேதத்திலேயே அதுதான் கடைசி ஜெபம். இன்றைக்கி நிறைய பேர் அந்த ஜெபத்தை ஜெபிக்கிறது இல்லை. ஆண்டவர் சொல்கிறாரு, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்படி சொன்ன உடனே யோவான் ஆமேன் கர்த்தராகிய இயேசுவே வாரும் என்று சொல்லி அழைத்தார். இன்றைக்கு சபைக்கும் ஆண்டவர் அதுதான் சொல்கிறார். இன்றைக்கு நம்மை சுற்றிலும் நடக்கிற சில அடையாளங்கள், ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறி கொண்டிருக்கிற காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கு சுற்றிலும் நடக்கிற பயங்கரமான சீதோஷண சூழ்நிலைகளின் மாற்றங்கள், இயற்கையின் சீற்றங்கள், இவைகளெல்லாம் நமக்கு எதை தெரிவிக்கிறது என்று சொன்னால், கிறிஸ்து இயேசுவின் வருகை சமீபம், இயேசு இதோ சீக்கிரமாய் வருகிறார் என்பதை அவைகளெல்லாம் நமக்கு சொல்லுகிறது. அப்படி இவைகளெல்லாம் நமக்கு சொல்லும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆம் கர்த்தராகிய இயேசுவே வாரும் என்று அவரை அழைத்து அவருடைய வருகைக்கு ஆயத்தமுடையவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஆனால் ஒரு கூட்டம் அப்படி ஆயத்தம் இல்லாமல் இருக்கும் பொழுது அவர்களுக்கு தைரியம் இருக்காது. இயேசுவின் வருகையை சந்திப்பதற்கு தைரியம் இல்லாமல் அவங்க வெட்கப்பட்டு போவாங்க. அப்போ நம்ம வெட்கப்பட்டு போகாமல் தைரியமுடையவர்களாய், இயேசு கிறிஸ்துவின் வருகை வரட்டும், இன்றைக்கு வந்தால் கூட நான் இயேசு கிறிஸ்துவின் வருகையை சந்திப்பேன், நான் நிச்சயமாக ஆண்டவருடைய வருகையில் போவேன்னு சொல்லி சிலர் உறுதியாக இருக்கிறவங்களை நம்ம பார்க்குறோம். அவர்கள் யார் என்று பார்க்கும் பொழுது இந்த இடத்துல சொல்கிறாரு, அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியமுள்ளவர்களாக இருக்கும்படிக்கு அவரில் நிலைத்திருங்கள். அபாய்ட் இன் ஹிம், அவரில் நிலைத்திருக்கிற ஒரு அனுபவம். யாரெல்லாம் அவரில் நிலைத்திருக்கிறாங்களோ, சிலர் பாருங்கள், இன்றைக்கி நிலைத்திருப்பாங்க, நாளைக்கு நிலைத்திருக்க மாட்டாங்க. ஆண்டவரோடு கூட நிலைத்திருக்கிறதும், ஆண்டவருடைய நிலைத்திருக்கிற அனுபவத்திலிருந்து வெளியே வருகிறதும், உள்ளே போகிறதும், வெளியே வருகிறதும், உள்ளே போகிறதுமாய் அநேகர் இந்த நோவா பிள்ளையிலிருந்து காக்காவை அனுப்பினும்போது அந்த காக்கா போக்கும் வரத்துமாக இருந்தது போல் இன்றைக்கி நிறைய பேர் கிறிஸ்துக்குள்ளே வரதும், ஆண்டவர் விட்டு கொஞ்சம் வெளியில் போகிறதும், மறுபடியும் போகிறதும் அப்படி இருக்கிறாங்க. நிலைத்திருக்கிற அனுபவம் இல்லை. ஒருவன் கிறிஸ்துவிலே நிலைத்திருக்கிறேன் என்று ஒருவன் சொல்வானால் அதற்கு என்ன அடையாளம்? அந்த அடையாளத்தை பார்ப்பதற்கு நாம் திருப்பிக் கொள்வோம். யோவான் சுவிசேஷம் 15 அதிகாரம், John chapter 15 verse 5. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. அப்போ என்ன சொல்கிறாரு? ஒருவன் என்னில் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். அப்போ அதுதான் நமக்கு அடையாளம். நான் கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று நான் சொல்வேன். ஆனால் என் வாழ்க்கையில் அந்த ஃப்ரூட் பேரிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்.
கனி கொடுக்கும் ஒரு அனுபவம் உடையவனாக நான் இருப்பேன். என் வாழ்க்கையில் அந்த கனிகள் காணப்படும். எப்படிப்பட்ட கனிகள் என்று நாம் பார்க்கும்போது, கலாத்தியருக்கு எழுதின நிருபத்திலே நம்ம வாசிக்கிறோம். 5ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்திலே நாம் யாவருக்கும் அறிந்திருக்கிற பிரகாரம் ஆவியின் கனியை குறித்து நாம் வாசிக்கிறோம். 22ஆம் வசனத்திலிருந்து, ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. அப்போ இவைகளெல்லாம் ஒரு கர்த்தருடைய பிள்ளையின் வாழ்க்கையில் அவைகள் பிரதிபலிக்க வேண்டும். அவைகள் அவனுடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். இவைகளெல்லாம் காணப்படும் பொழுது அதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கொள்கிறோன்னா, இந்த சகோதரன் இந்த சகோதரி கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கிறதுனால தான் இவங்க கனி கொடுக்குறாங்க அப்படின்றது ப்ரூஃப் ஆகுது. அப்போது இன்றைக்கு நீங்களும் நானும் கர்த்தருக்குள் நிலைத்திருக்கிறோம் என்று நாம் சொல்வோமேனால் நம்மில் கனிகள் காணப்பட வேண்டும். அப்போ தான் நம்ம ஆண்டவரில் நிலைத்திருக்கிறோம். அப்படி நம்ம நிலைத்திருந்தால் இயேசு கிறிஸ்துனுடைய வருகையில் நாம் வெட்கப்பட்டு போகாமல் இருப்பதற்கு, தைரியமுடையவர்களாய் அவருடைய வருகையை சந்திப்பதற்கு ஆயத்தம் உள்ளவர்களாக இருப்போம். இந்த அருமையான இந்த நல்ல நாளிலே இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வருகிறார். அவருடைய வருகையை சந்திப்பதற்கு, நாம் வெட்கப்பட்டு போகாமல் தைரியமுடையவர்களாய் இருப்பதற்கு, கிறிஸ்துவிலே நிலைத்திருந்து கனி கொடுக்கிறவர்களாய் மாற கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. இந்த வார்த்தைகளை கேட்டவங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து காப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல். ஆமேன், ஆமேன். நாம் செபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, பிள்ளைகளே, அவர் வெளிப்படும்போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களாக இருக்கும்படி அவரில் நிலைத்திருங்கள் என்று நீ சொன்னீரே. ஆண்டவரே, நாங்கள் வெட்கப்பட்டு போகாமல் தைரியமுடையவர்களாக இருக்க, உம்மில் நிலைத்திருந்து கனி கொடுக்க கர்த்தர் நீர் எங்களுக்கு கிருபை செய்தல் முடியாக ஜெபிக்கிறேன். உம்முடைய வருகை மிக சமீபம். அந்த வருகையில் நாங்கள் ஒவ்வொருவரும் காணப்பட, ஒரு கூட்ட ஆத்துமாக்களை உன் பட்சத்தில் சேர்க்க கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. ஆசீர்வதித்து வழி நடத்திக்காரம் தேவ கிருபைக்கு தாழ்த்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் மகிமை நிறைந்த நாமத்தில் எடுக்கிறோம். ஜெபம் கேளுங்க நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.